புதுக்கோட்டையில் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் சில ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், என்ன கோரிக்கையை முன்வச்சு யாருடைய தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்குங்க. புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் தங்கள் ஊராட்சி கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டகை அமைத்து முள்ளூர் என்னும் இடத்தில் 500க்கும் மேற்பட்டோர் முள்ளூர் ஊராட்சி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுக அரசு புதுக்கோட்டை மற்றும் அதை சுற்று வட்டார கிராமங்களான திருமலாயம் சமுத்திரம், திருக்கட்டளை, முள்ளூர் என்பது நத்தம் பண்ணை, தேக்காட்டூர் உள்ளிட்ட ஊராட்சிகளை ஒன்றிணைந்து புதுக்கோட்டை நகராட்சியாக மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஊராட்சி பொதுமக்கள் தங்கள் ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் நடத்தப்பட்டு அதனை தொடர்ந்து இன்னும் முள்ளூர் ஊராட்சி மக்கள் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கூறுகையில், தற்பொழுது ஊராட்சியாக இருக்கும் பொழுது வீட்டு வரி, சொத்து வரி மிக குறைவாக செலுத்தி வரும் நிலையில் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டால் சொத்து வரி, வீட்டு வரி அதிகரிக்கக்கூடும், மேலும் 100 நாள் வேலை பாதிக்கப்படும் என்னும், மேலும் தங்கள் ஊராட்சிகளில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சிரமத்துக்கு உள்ளாகி வரும் நாங்கள் எப்படி அளவுக்கு அதிகமாக சொத்து வரி, வீட்டு வரி அதிகமாக செலுத்த முடியும் என தெரிவித்து, ஆகவே தங்கள் ஊராட்சி இருக்க வேண்டும், மாநகராட்சியோடு இணைக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். அரசி முருகேசன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.